ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனதில் வெறுப்பை அல்ல அன்பை நிறைத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மனிதர்களுக்கிடையேயான பல்வேறு உறவுகள் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான ஒரு அழகான உறவு உண்மையான ஆன்மீக அன்பை அடிப்படையாக கொண்டது. அதில் பிறர் மீது எந்த வெறுப்பையும் நாம் சுமப்பது கிடையாது. பிறரின் பலகீனங்களையோ அல்லது அவர்களின் எதிர்மறையான நடத்தையையோ பார்க்கும் போதுதான் நமது இதயங்களில் வெறுப்பு எழுகிறது. சில நேரங்களில் நாம் பிறரிடமிருந்து எதையாவது எதிர்பார்க்கிறோம். நாம் விரும்புவது கிடைக்காத போது அந்த நபரை எதிர்மறையாக பார்த்து அவர்களை வெறுக்கத் தொடங்குகிறோம். சிலருக்கு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிலர் மீது வெறுப்பு வருவது மிகவும் சாதாரணமானதாக இருக்கிறது. வெறுப்பில் இருந்து நாம் முற்றிலும் விடுபட முடியுமா? அது சாத்தியமா? வெறுப்பில் இருந்து விடுபடுவதற்கு சில வித்தியாசமான வழிகளை பார்க்கலாம். உங்களது மனதை இறைவனின் அன்பால் நிரப்புவதன் மூலம் அன்றைய பொழுதை தொடங்குங்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அன்பின் பெருங்கடலான இறைவனுடன் நெருக்கமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்குங்கள். அவரது ஆசீர்வாதங்களை பெற்று தியானத்தாலும் மௌனத்தாலும் அவருடன் இணைந்திருங்கள். இது உங்களைப் போலவே இருக்கின்ற உலகின் அனைத்து ஆத்மாக்கள் உங்களுடைய இனிமையான சகோதர சகோதரிகள், மேலும் இறைவனின் குழந்தைகள். அவர்கள் அனைவருக்குமாக ஆன்மீக அன்பால் உங்களை நிரப்பும். பிறகு நாம் அனைவரும் ஒரே தெய்வீக குடும்பம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் ஒரு அழகான ஆத்மா என்றும் மற்ற அனைவரும் கூட அழகான ஆத்மாக்கள் என்றும் ஆழமாக உணருங்கள். நாம் நம்மை ஆழமாக நேசிக்கும் போதுதான் பிறரை நேசிக்க முடியும். நம்மிடம் பலகீனங்கள் இருப்பதை உணரும் போதுதான் பிறருக்குள்ளும் பலகீனங்கள் இருப்பதை உணர முடியும். நாம் நம்மை மேம்படுத்த முயற்சிக்கின்றோம் என்பதை நாம் அறிந்தால்தான் பிறரிடம் பொறுமை இழக்காமல் அவர்களும் தங்களை மேம்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்பதை உணர்வோம். அப்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டோம். அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் யாரையாவது சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி உங்களுடைய மனதில் ஒரு அழகான எண்ணத்தை உருவாக்குங்கள். அவர்களை பற்றிய எதிர்மறையான அல்லது சாதாரணமான எதையும் உங்களுடைய உணர்வை தொடவிடாதீர்கள். எல்லோரிடமும் நன்மையை பரப்புங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் அன்பின் நேர்மறையான சூழலை உருவாக்குங்கள். அன்பு மற்றும் நெருக்கத்தின் சூழலை நாம் உருவாக்கும் போது ஒருவருக்கொருவர் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் எல்லா குணங்களின் உருவகமாக இருப்போம். மற்ற அனைவரையும் அவற்றால் நிரப்புவோம். மேலும் நாம் மற்றவர்களின் குணங்களை மட்டுமே உள்வாங்குவோம். அவர்களின் பலகீனங்களை ஒருபோதும் உள்வாங்க மாட்டோம். ஓம் சாந்தி.